என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். ஏன் என்றால் என் செல்ல குழந்தையே, இனி உனக்கான எல்லா கஷ்ட காலமும் தீர்ந்து நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகின்றது. அதனால்தான் இந்த அம்மா மங்கள செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் முதலிலேயே உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வா என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். தாயே, நான் தினமும் என் வீட்டில் குலதெய்வத்தை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றாயா? இருந்தாலும் பரவாயில்லை என் செல்லமே, நீ ஒரு முறை உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வா. எதற்காக நான் சொல்கின்றேன் தெரியுமா? நம் வீட்டில் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வணங்குவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா? குலதெய்வங்களின் கோவிலுக்கு சென்று அவர்களிடத்தில் அவர்களை வணங்கினால்தான் அவர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வத்தை வழிபட்டால் அதில் நன்மை பயக்குமா? நன்மை கேட்டால் அது சந்தேகம்தான். ஒரு வீட்டில் கணவன் மனைவியின் பிறந்த நாள் நாளை மறந்தாலும் மனைவி கணவனின் பிறந்த நாளையோ அல்லது திருமண நாளையோ மறந்து விடாதே. எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய குலதெய்வத்தை மறந்துவிட்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம். குலதெய்வத்தை மறந்துவிட்டால் அது அந்த தெய்வமும் முழுமையாக நமக்கு நன்மைகள் செய்வதையும் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதையும் தவிர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குலதெய்வே. குலதெய்வத்தை நாம் மறந்துவிட்டோம் என்பதை உணர்த்துவதற்கும் சில சங்கடங்கள், சில அசாதாரண சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும். எப்பொழுதெல்லாம் நீ மனவேதனையில் இருக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை நீ மறந்திருக்கின்றாய் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களும் வருகின்றதே தவிர அது உன்னை காயப்படுத்துவதற்காகவோ துன்பப்படுத்துவதற்காகவோ இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான விதை தெய்வத்தின் கோபத்திற்கு நீ ஆளாகி இருந்தால் ஒரு சின்னதை செய்து நீ அதனை நிவர்த்தி செய்து விடலாம். குலதெய்வத்தின் கோபத்தை தணித்து நம் குடும்பம் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ ஒரு சின்ன பரிகாரத்தை செய்துவிட வேண்டும். அதனால் இந்த அம்மா சொன்னதை முழுமையாக கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்முடைய வீட்டில் புதிதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வத்தை தான் வழிபட வேண்டும். வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலோ முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வர வேண்டும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சில நாளில் நீ புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவரவர் வீட்டுக்கு முறைப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து படையலிட்டு குலதெய்வத்தை வழிபடுவது மிக சிறப்பான விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. குலதெய்வம் மட்டுமே நம்முடைய குலத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் எந்த கஷ்டமும் ஏற்படாமல் காக்கும் என்பதனை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா? அதற்காகத்தான் உன் அம்மா உன்னிடத்திலே இதை சொல்லி கொண்டிருக்கின்றேன். நீ மட்டும் உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வாய்ப்புகள் எல்லாம் உன்னை மீண்டும் தேடி வரும் என்பதனை எல்லாம் நீ மறந்துவிடாதே. என்னுடைய சில குழந்தைகளுக்கு நேரடியாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. நான் வெகு தூரத்தில் இருக்கின்றேன், என் குலதெய்வம் சொந்த ஊரில் இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கின்றது. உன்னிடத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது என்றால் நீ உடனடியாக புது வருடம் வருவதற்கு முன்பே உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து நீ வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். எனக்கு என் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு நேரமில்லை, போவதற்கான சூழ்நிலைகள் ஒத்து வரவில்லை என்று நீ சொல்வாயானால் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குலதெய்வத்திற்காக நீ காணிக்கையை முடித்து வைத்து அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து அவர்களை நீ மனதார வணங்கினால் போதும். எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். அது மட்டுமல்ல,
நிம்மதியும் கிடைக்கும் என்பதனையெல்லாம் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு நிற்கின்றது என்றால் உடனடியாக நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட வேண்டும். அப்படி நீ செல்லும் பொழுது நீ காணிக்கை முடிச்சினை வைத்திருக்கின்றாய் அல்லவா, அதை குலதெய்வத்தின் உண்டியலிலோ அல்லது காணிக்கையாக வைத்திருக்கின்ற பணத்தோடு மேலும் சிறிது பணத்தை சேர்த்து உன்னுடைய குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து அபிஷேகங்கள் செய்து குறைந்தது 4 பேருக்காவது நீ அன்னதானம் இட வேண்டும். இந்த அம்மா சொன்ன விஷயத்தை நீ புத்தாண்டு வருவதற்கு முன்பே செய்து விடுவது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதற்காக உன் அம்மா மீண்டும் உனக்கு இதனை உன்னிடத்திலே பொறுமையாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, நீ உன்னுடைய லட்சியங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் மிகவும் முக்கியம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நடந்து முடிவதற்கு இன்னும் பாக்கியும் கொஞ்சம் தடங்கல்களும் இருக்கின்றது அல்லவா, அதையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டுமென்றால் இதனை நீ கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும். அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, நீ என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான துன்பங்களும் உனக்கான கஷ்டங்களும் இன்றோடு விலகத்தான் போகின்றது, இன்றோடு முடியத்தான் போகின்றது என்று நம்பிக்கை கொண்டு உடனடியாக அம்மா சொன்னதை நீ செய்ய வேண்டும். என் செல்லமே, உன்னை நான் எப்பொழுதும் கைவிடப் போவது இல்லை. உன்னுடைய கரங்களை வலிமையாக்குவதற்கும் உன்னுடைய பாதுகாப்பை அதிகமாக்குவதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்தை பல மடங்காக உனக்கு கொடுப்பதற்கும் நல்ல செல்வ பலத்தையும் குடும்ப ஒற்றுமையும் மன நிம்மதியும் கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்னை நீ வேறு எங்கு தேடாதே, வேறு எங்கும் தேடாதே. இந்த அம்மா உன்னுடைய பாதைகளிலும் சரி, உன்னுடைய இல்லத்திலும் சரி உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதனை நல்லபடியாக காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை அல்லவா. என் அன்பு பிள்ளையே, உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் அதே போல கெட்ட காலம் தொடங்கிவிடப் போகின்றது. உன்னை இத்தனை நாட்களும் அளவைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா என் செல்லமே. இனி நீ சிரிக்க தொடங்க வேண்டிய காலம் வந்து விட்டது. நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியத்தான் போகின்றது. வருகின்ற புத்தாண்டானது உனக்கு பெருமகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்கப் போகின்றது என் அன்பு குழந்தையே. அதனால் உன்னிடத்தில் நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வரிந்து நிற்காதே. அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் நீ ஆசைப்பட்டாயோ அந்த தண்டனையானது நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் என் அன்பு குழந்தையே. முயற்சிகள் செய்யாதவனுக்குத்தான் முதுகெலும்பு கூட வளையாது, முயற்சிகள் செய்பவனுக்கு பாரங்கள் கூட வளைந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால் நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி எப்பொழுதும் முயற்சிகள் செய்து கொண்டே இரு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மாவினை நீ அலட்சியம் செய்யாமல் கேட்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் வர இருக்கும் ஆபத்தை நீ இன்று தெரிந்து கொள்ள முடியும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த திருநாளில் உன் தாயானவள் உனக்கு மங்களகரமான ஒரு செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, இன்று அம்மா சொன்னதை நீ சரியாக செய்து முடித்து விட்டால் நாளை உனக்கு 4 பேரிடத்திலிருந்து ஒரு முக்கியமான உதவி கிடைக்கப் போகின்றது என் தங்க குழந்தையே. அது மட்டுமல்ல, உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவி வந்து சேரப்போகின்றது என் செல்ல பிள்ளையே. என்னிடத்தில் நீண்ட நாட்களாக நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் நாளைய விடியலில் உனக்காக நடந்து முடிய போகின்றது. நாளை உனக்கு அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்றும் அவர்
அவர்களிடத்திலிருந்து உதவியை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் உன் அம்மா இன்று இந்த பதிவில் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சற்றென்று உனக்கு புரிந்து விடுவது இல்லை. சில விஷயங்களை எல்லாம் சரியாக கையாள தவறவிட்டதும் இல்லை. என் குழந்தையே, நீ ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்காததனால் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். எத்தனைதான் நீ முயற்சிகளை செய்தாலுமே உழைத்தாலும் உனக்கு முடிவுகள் என்பது சரியாக கிடைப்பதே இல்லை. என் அன்பு குழந்தையே, எந்த நேரத்தில் எதை செய்தால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நாளைய தினம் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் மூன்று ஆண் ஒரு பெண் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த நாள் வரும் உனக்கான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ அவர்களிடத்திலிருந்து உதவியினை பெற்றுக்கொள்ள மறந்து விடாதே. அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவரிடத்தில் தொடர்ச்சியாக உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், அதனை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை நாளும் எனக்கு உதவிகள் செய்ய யாருமே இல்லை என்று, எனக்கு துணையாக கூட யாருமே இல்லை என்று நீ வருத்தப்பட்டு நின்றாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்று உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த தாயானவள் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று நீ சிந்தித்து கொண்டிருப்பதை விட இப்போது இருக்கின்ற நேரத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும், இந்த நாளை பயன்படுத்தி எதிர்காலத்தை எப்படி நாம் வடிவமைக்க வேண்டும் என்பதனை நீ சிந்திக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் அன்பினை எவ்வளவு எளிதில் யாராலும் அவ்வளவு எளிதில் என்னுடைய அன்பினை யாரும் பெற்றுவிட முடியாது. அத்தனை சுலபமாக என்னிடத்தில் இருந்து நல்ல ஆசிகளையும் பெற்றுவிட முடியாது. என் தங்க பிள்ளையே, நீ எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது. இந்த வாழ்க்கையானது உனக்கு பல பாடங்களை எல்லாம் நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும், ஒவ்வொரு இடத்தில் அனுபவங்களையும், ஒவ்வொரு இடத்திலும் புதிய நட்புகளையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் ஏன் எனக்கு உடனடியாக உதவிகளை செய்யவில்லை? நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டி இருக்கலாம் அல்லவா? ஏன் அப்படி செய்யவில்லை என்று கூட நீ கேட்கலாம். என் தங்கமே, இந்த அம்மா இதையெல்லாம் செய்ய முடியும் என்றாலும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போது வரை உன் வாழ்க்கையில் நல்லது எது, கெட்டது எது, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதனை எல்லாம் இன்னும் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதற்றம் அடைகின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் என்று உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பாதைகளை கடப்பதற்கு நான் துணையாக வருவேனே தவிர எல்லாவற்றையும் நானே செய்து உன்னை சோம்பேறியாக்கி விடக்கூடாது அல்லவா? அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் நீ யாரிடத்தில் இருந்தெல்லாம் உதவிகளை பெறலாம், யாரெல்லாம் உனக்கு உதவிகள் செய்வார்கள் என்பதனை உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இருப்பது பண கஷ்டம். அதுதான் உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க விடாமல் செய்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை உன்னை எடுக்க விடாமல் அது குழப்பிக்கொண்டு இருக்கின்றது. நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே வாழ்ந்தாக வேண்டும் என்று என் பிள்ளை நீ முடிவுக்கு வந்து விட்டாய் அல்லவா? அப்படியானால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிடும். நான் யாரை கை காட்டுகின்றேனோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவி நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு இந்த நாளில் நீ அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, இன்றைய நாள்
இந்த நாளில் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்பது கிடைக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் என்பதனை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, இந்த நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம். அதோடு இன்றைய நாள் உனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும். என் தங்க குழந்தையே, நீ நல்லதை மனசார நினைக்க வேண்டும். உன்னுடைய வீட்டு வாசலில் சிறிதாக ஒரு கோலத்தை போட்டு கண்டிப்பாக அதில் ஒரு விளக்கினை நீ வைக்க வேண்டும். அப்படி செய்தாயானால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கும். என் தங்க குழந்தையே, அப்படி நீ ஒவ்வொரு திசையிலும் நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, உனக்கான அறிவு வளர்ச்சியை அது கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு இந்த தாயானவளின் துணை என்றென்றுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, இன்று குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது உன்னுடைய வீட்டில் தீபங்கள் ஒளிர வேண்டும். உன் வீட்டை சுற்றிலும் தீபங்கள் ஒளிர்வதையும் உன் வீட்டில் பிரகாசம் இருப்பதும் அந்த தெய்வங்களுக்கு தெரிய வேண்டும். இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்தமான நிலைமையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடித்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயம் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை காத்தருள்வதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்க போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மாவின் பொறுப்பாகும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளின் சக்தியை நீ உணர வேண்டும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.